வணக்கம். இந்த சாப்டர்ல நம்ம ஒரு சிம்பிள் கார்ட்டூன் எப்படி வரையறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் Photoshop ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சின்னதா வந்துட்டு அந்த ஆங்ரி பேர்ட் கார்ட்டூன் வரைய போறோம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபைல்ல ஒரு நியூ எம்ப்டி டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல்ல போய் நியூ கிளிக் பண்றேன். எனக்கு நியூ டாக்குமெண்ட் விண்டோ பாப்பப் ஆகும். அதில என்னோட டாக்குமெண்ட் டைப் வந்து இன்டர்நேஷனல் பேப்பர் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபைல் நேம் வந்துட்டு கார்ட்டூன் நான் நேம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஓகே கிளிக் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நியூ எம்ப்டி டாக்குமெண்ட், பிளாங்க் ஒயிட் டாக்குமெண்ட் வந்து எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட டூல் பார்ல ரெக்டாங்கிள் டூல் சீரிஸ்ல கீழ பார்த்தீங்கன்னா, எலிப்ஸ் டூல்னு ஒரு டூல் இருக்கும். அந்த டூலை நான் செலக்ட் பண்றேன். இது வந்துட்டு ஷேப் டூல் தான். இந்த மாரி ஒரு ரவுண்டு ஷேப் நான் வந்து வரையறேன். அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நான் கலர் வந்து ரெட் கலர் சூஸ் பண்றேன். இப்போ நான் அத சென்டர்ல பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு ஐ பார்ட் வந்து நம்ம வரைவோம். சேம் எலிப் டூலை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, யூ இந்த மாரி ஒரு ஷேப் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போது இதோட கலரை வந்துட்டு நான் ஒயிட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கண் பார்ட் வந்து நான் வந்து பண்ணியாச்சு. சேம் இதே இது எனக்கு இங்கேயும் வரணும். ஸோ என்னோட கீபோர்டில் இன்னொரு காப்பி எடுக்கிறேன். இந்த ஷேப்பை கண்ட்ரோல் ஜே கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா, இங்கே லேயரில் எனக்கு இன்னொரு காப்பி வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி நான் இப்போ இதை மூவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். கண் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆங்ரி பேர்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த பீக், அதாவது அதோட மூக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்துகிட்டு ஒரு ஷேப் வந்து நான் வந்து வரைகிறேன். இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி நான் வந்து ஒரு ஷேப் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஷேப்புக்கு வந்துட்டு கிளிக் பண்ணி இதுக்கு வந்துட்டு நான் எல்லோ கலர் வந்து கொடுக்குறேன். என்னோட கலர் பேலட்டில் எல்லோ கலர் நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கலரை சூஸ் பண்ணுறத நீங்கள் பின்னாடி மாற்றணும்னு நினச்சா கூட, நீங்கள் இந்த பாக்ஸ் இருக்க அந்த லேயரில் ஸ்கொயர்னு ஒரு சின்ன ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் பேலட் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது மூக்கு இருக்கு இல்லையா, இதை வந்து நான் டாப் லேயராக வந்து ட்ராக் பண்ணி போடுறேன். ஸோ அப்போ தான் இந்த கண் எனக்கு பின்னாடி இருக்கனால இந்த மாதிரி எனக்கு ஹேப்பன் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஷேப் லேயரை தூக்கி நான் ட்ராக் பண்ணி மேலே போடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துட்டு நோஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அந்த பீக்கோட லோவர் பார்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ பென் டூல் எடுக்கிறேன். சேம் அதே மாதிரி ஒரு ஷேப் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு டைமண்ட் ஷேப் கிரியேட் பண்ணிட்டேன். சேம் அந்த ஷேப்பில் அதே எல்லோ கலரை சூஸ் பண்ணுறேன். நான் லேயரில் இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா என்னோட லேயர் ஸ்டைல் விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணணும் கரெக்டாக. ஸோ எல்லோவை பிக் பண்ணிவிட்டு அந்த எல்லோவிலேருந்து கொஞ்சம் டார்க்கர் வெர்ஷன் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அந்த ஷேப்புக்கு கீழே, மேலே இருக்க பீக் ஷேப்புக்கு கீழே வந்துட்டு நான் அதை ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணி என்னோட கீபோர்டு கீ யூஸ் பண்ணி நான் வந்து மூவ் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த பீக்கை வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டருக்கு 2 டெயில் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதை நான் வந்து பென் டூல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதை நான் பென் டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட கலரையும் நான் வந்து ரெட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஐ ட்ராப்பர் இருக்கு இல்லையா, அந்த ஐ ட்ராப்பர் டூலை செலக்ட் பண்ணி ரெட் சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட மூவ் டூல் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா வி, இந்த மூவ் டூல் கிளிக் பண்ணி கரெக்டாக நான் வந்து பொசிஷனை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். என்னோட கீபோர்டில் கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணி நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி இன்னொரு காப்பி எடுக்கிறேன். கண்ட்ரோல் ஜே கிளிக் பண்ணுறேன். என்னோட லேயரில் இன்னொரு காப்பி வந்துருச்சு. அந்த லேயரில் இருக்க இன்னொரு காப்பியை கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணி அதோட சைஸை சின்னதாக்கிக்கிறேன். சின்னதாக்கிட்டு அந்த லேயரையும் பொசிஷனிங் பண்ணுறேன். இந்த மாதிரி அந்த லேயரையும் நான் வந்து பொசிஷன் பண்ணிட்டேன். இப்போது நம்ம அந்த டெயில் மாதிரி இருக்கிறது இல்லையா மேலே, அது வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம ஐ வந்துட்டு கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி எலிப்ஸ் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். எலிப்ஸ் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு ஐ பால்க்கு சின்னதாக வந்துட்டு ஒரு ரவுண்ட் செலக்ட் பண்ணுறேன்.
அந்த ரவுண்டு வந்துட்டு கரெக்டாக அந்த கண் இருக்கிற பிளேஸில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். அதோட கலரை வந்துட்டு நான் பிளாக்குக்கு மாற்றுறேன். ஸோ அடுத்து இதே மாரி இந்த பக்கம் எனக்கு சேம் சைஸில் அந்த கண் வேணும். ஸோ இந்த லேயரை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பிளாக் பால் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இன்னொரு காப்பி வரும். ஸோ மூவ் டூல் யூஸ் பண்ணி அதை ஸ்ட்ரைட்டாக அந்த இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். நம்ம இப்போ ஐ பார்ட் வரைஞ்சாச்சு. அடுத்து வந்துட்டு அந்த ஐப்ரோ இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் பென் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். பென் டூல் செலக்ட் பண்ணி ஒரு வி மாதிரி ஒரு ஷேப் வந்து வரைகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஐப்ரோ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாட்டம் அதாவது வாய்க்கு கீழே அந்த பீக் இருக்கு இல்லையா, அந்த பீக்குக்கு கீழே ஒரு சின்ன ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி நம்ம ஒரு ஷேப் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட எலிப்ஸ் டூலை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஷேப் வந்துட்டு நான் வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிளோட கலரை வந்து நான் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதோட ஒப்பாசிட்டியை வந்துட்டு நான் 50% அல்லது 30% நான் கம்மி பண்ண போகிறேன். இந்த மாதிரி கம்மி பண்ணேன். இப்போது இந்த லேயர் பேக்ரவுண்ட் பாடி ரெட் லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயருக்கு மேலே இந்த லேயர் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பீக்குக்கு மேலே இருக்குது. அந்த மூக்கு இருக்கு இல்லையா, அந்த மூக்குக்கு மேலே இந்த ஒயிட் லேயர் இருக்குது. ஸோ நான் அதை ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஐக்கு வந்துட்டு அவுட்டர் பார்டர் வந்துட்டு பிளாக் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஐயை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஐயோட எலிப்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இருக்க எலிப்ஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2 எலிப்ஸையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு லேயரையும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கிளிக் பண்ணி சிங்கிள் லேயராக மாற்றுறேன். இப்போ கண்ட்ரோல் இ கிளிக் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த 2 லேயரும் வந்துட்டு சிங்கிள் லேயராக எனக்கு வந்து மர்ஜ் ஆயிரும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது சிங்கிள் லேயர் எனக்கு ஆயிடுச்சு. இதில் நான் ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் அதில் அவுட்டர் க்ளோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ராப் ஷேடோவுக்கு மேலே அவுட்டர் க்ளோ இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு டார்க்கரான ஒரு அவுட்லைன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரோக் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதில் சப்போஸ் பிளாக் கலர் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த கலர் பேலட்டில் நீங்கள் போய் கலரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஒப்பாசிட்டி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து இதே அவுட்லைனை நான் வந்துட்டு இந்த பாடி இருக்கு இல்லையா, அதாவது இந்த ரெட் கலர் பாடி பார்ட் இதுக்கு வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த லேயர் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய் ட்ராப் ஷேடோக்கு மேலே அவுட்டர் க்ளோ இருக்குல்ல, அவுட்டர் க்ளோ செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் எனக்கு கிடச்சிருக்கு. அதை வந்துட்டு ஒப்பாசிட்டியை ஃபுல் ஆக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஃபுல்லாக வைக்கிறேன். அதோட சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஷேப் கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி டாப்பில் ஹெட்டில் இருக்க ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டுக்கும் நம்ம இதை பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ நான் இதை ரைட் கிளிக் பண்ணி இந்த எலிப்ஸில் இருக்க அதே சேம் லேயர் ஸ்டைலை நான் இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த எலிப்ஸை ரைட் கிளிக் பண்ணி காப்பி லேயர் ஸ்டைல் கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணி அந்த ஹெட் பார்ட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்புக்கு வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுக்குறேன் லேயரை. ஸோ இதே மாதிரி எஃபெக்ட் வந்து எனக்கு அந்த லேயரில் வருது. அதே மாதிரி இன்னொரு பார்ட் இருக்கு இல்லையா, இப்போ நான் அந்த லேயரையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் பேஸ்ட் கொடுக்குறேன். இப்போ என்னென்னா எனக்கு அந்த 2 லேயர்லையுமே அந்த லேயர் ஸ்டைல் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ அது எனக்கு திக்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கனால ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதோட சைஸை மட்டும் கொஞ்சம் லைட்டாக ரெடியூஸ் பண்ணுறேன். இப்போது அதே மாதிரி அந்த இதோட லேயர் ஸ்டைலில் இருக்க திக்னஸையும் வந்து நான் வந்து லைட்டாக வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிட்டேன்.
இப்போ ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த 2 இது இருக்கு இல்லையா, இந்த 2 இதையும் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி என்னோட பாடி லேயருக்கு பின்னாடி நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். இதை வந்து கரெக்டாக நான் பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது நம்ம இதை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்னதா வந்துட்டு இங்கே கார்ட்டூன் இருக்கு இல்லையா, அதோட சீக் பார்ட்டில் சின்னதா வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு டாட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இந்த டாட்ஸுக்கு நம்ம வந்து கிரே கலர் மாதிரி ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணுறோம். இது எனக்கு கீழே இருக்கனால அந்த டாட்ஸ் எதுவுமே எனக்கு தெளிவாக தெரியல. ஸோ அந்த டாட்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய லேயர் வந்து நான் டாப்பில் போடுறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எனக்கு அந்த டாட்ஸில் ரெட் கலராக இருக்கிறது பூரா ரெட் கலராக தெரியுது. ஸோ நான் இது எல்லாத்தையுமே வந்துட்டு கிரே கலராக சூஸ் பண்ணுறேன். அந்த லேயரை செலக்ட் பண்ணுறேன். அந்த லேயரில் இருக்க அந்த ஸ்கொயர் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்கும் ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட ஒப்பாசிட்டியை வந்து குறைக்க போகிறோம். அதோட ஒப்பாசிட்டியை வந்துட்டு எல்லாத்துக்குமே 20 மாற்றுறேன். அந்தந்த பர்ட்டிகுலர் லேயரை செலக்ட் பண்ணி அதோட ஒப்பாசிட்டியை 20 ஆக்குறேன். இப்போ நம்ம ஆங்க்ரி பேர்டு வந்து சிம்பிளாக பேசிக் டூல்ஸை வச்சே நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ இதில் இன்னும் கூட நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா, இந்த பீக் இருக்கு இல்லையா, இந்த பீக் பார்ட்டில் நம்ம வந்து ஷேடோ இருக்க மாதிரி பண்ணோம்னா இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பென் டூல் எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் வந்து நான் வந்து வரைகிறேன். அந்த ட்ரையாங்கிளுக்கு பிளாக் கலர் நான் செலக்ட் பண்ணுறேன். அதை ட்ராக் பண்ணி நான் அதை 2 பீக்குக்கு நடுவில் நான் வந்து அதை ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ அதோட ஒப்பாசிட்டியை நான் வந்து ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணுறேன். 20 அந்த ரேஞ்சுக்கு வைக்கிற மாதிரி வைக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த ஆங்க்ரி பேர்டுங்கிற ஒரு ஈஸியான ஒரு சின்ன கார்ட்டூனை வந்து நம்ம வரைஞ்சாச்சு. தேங்க் யூ.